HMD அப்படிங்கிற கம்பெனி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நோக்கியா வந்து ஸ்மார்ட் ஃபோன் அல்லது ஃபோன் சேல்ஸை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் HMD அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து நோக்கியா அப்படிங்கிற பேரில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நோக்கியா அப்படிங்கிற பேருக்கு எடுத்துட்டு அதுக்கு மேலே டேரெக்டாக HMD அப்படிங்கிற பேர் போட்டு ஃபோன் வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்லீக்கான கம்மியான சைஸ் உள்ள ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட பேட்டரிஸையும் நீங்கள் மாற்றலாம், அதாவது ஃபோனோட பேக் கேஸை நீங்கள் கலத்திக்கலாம். அதுபோக பழைய நோக்கியா ஃபோன் இதுக்கு முன்னாடி நமக்கு வச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஃபோன் ஹேங் ஆச்சுன்னா டப்புன்னு நம்ம பேட்டரியை கலத்திடும். அதே மாதிரி ஃபீச்சர் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. பேட்டரிஸை நம்மளே கலத்திக்கலாம். அதாவது HMDலேருந்து Skyline அப்படிங்கிற ஒரு புது ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. மூலம் இந்த HMDயோட Skyline ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டிங்கன்னா, ஃபோனோட பேக் கேஸை நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கடத்தி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நமக்கு வந்து இந்த நத்திங் ஃபோனில் CMF அப்படிங்கிற ஃபோன் பிராண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுலேயுமே வந்து பேக் கேஸ் கலத்துற மாதிரியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த பேக் சைடோட ஸ்க்ரூ வந்து அந்தளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் தெரியாத மாதிரி வச்சிருக்காங்க. கலசை பொறுத்தவரையும் இது நியான் பிங்க் ட்விஸ்டட் பிளாக் அப்படி கலசை வருது. மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து IP54 ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணிப்பட்ட பிரச்சனை இருக்காது. ஃபோனோட வெயிட் வந்து 209.5 கிராம் வருது. அடுத்ததாக டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.55 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. மேலும் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸோட வருது. மேலும் கார்னிங் உள்ள கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது POLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. அதுக்கு பதிலாக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல பெருசாக ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 59 ரேங்க் வருது. மார்க் அப்படின்னு பார்த்தோம் 141 மார்க் எடுக்குது. ஒரு பி கிரேட் சிப்செட் தான் கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் வந்து இன்டர்வல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் விளாடலாம். 1-2 ஹெவியான கேம்ஸ் வேணால் விளாடலாம். மற்றபடியாக ரொம்ப ஒன்றும் பெரிய லெவலில் கேம்ஸ் வந்து இதில் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி இந்த ஃபோன் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனில் வருது. RAM வெர்ஷன் LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஆனால் இந்த ஃபோனில் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. அடுத்ததாக ஃபோனோட OS பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் Android 14 OSல ரன் ஆகுது. ஸோ HMD அதாவது நோக்கியா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக் OSல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனையும் ஸ்டாக் இஸ் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தராங்க. மற்றபடியாக இந்த ஃபோன் டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்கு. ஆனால் டியூல் சிம்ல ஒரு சிம் தான் பிசிக்கல் சிம்மா போட முடியும். இன்னொன்று வந்து சிம்மாக கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 108 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இந்த கேமரால ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவது ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. மூணாவது ஒரு 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது போக இந்த கேமரால நமக்கு வந்து கேப்சர் ஃபியூஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபோனோட பிக்சர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபியூஷன் ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. பிரைமரி கேமரால 4K வரையும் வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்க முடியும். இது போக OZ-ஓட ஆடியோ ஜூம் சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது வீடியோஸ் வந்து எடுக்கும்போது ஜூம் பண்ண அதுக்கு ஏற்றாப்புல அந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் போகிற மாதிரியாக அந்த ஆடியோஸோட வால்யூம் கூடும். விண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ கேமரா ஓரளவு டீசெண்டாக கொடுத்த மாதிரி தான் தெரியுது. மற்றபடியாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டோட. அது போக ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்கு. ஆடியோஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதில் USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. OZ-ஓட ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதனால ஆடியோஸ் வந்து வெளியே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி நெட்வொர்க்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் 5G-க்கான SAN சப்போர்ட், 4G-க்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.2, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இதில் ஒரு 4600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட பேட்டரிஸை நம்ம பழைய நோக்கியா ஃபோன் மாதிரி பேட்டரி வந்து கடத்தலாம். ஸோ ஃபோனோட பேக் கேஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பேட்டரிஸையும் கடத்தி மாற்ற மாதிரியான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது இப்போ 15 வாட்டில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. மேக்னெட்டிக் சார்ஜிங்கோட சேர்த்து சார்ஜ் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் 5 வாட்டில் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறக்கா USB Type-C போர்ட் தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது தலை சுற்றுது. அது 35,999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது ஃபோனில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய லெவலில் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. குறிப்பாக சொல்ல கேட்டிங்கன்னா ஃபோனோட பேட்டரிஸை கடத்தி மாட்டிக்கலாம், ஃபோனோட பேக் கேஸை கடத்தலாம். இது மட்டும் தான் பெரிய பாசிட்டிவை தவிர கேமராஸ் கொஞ்சம் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நோக்கியா வந்து இதே மாதிரி தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ HMD பேர் மாற்றினா மட்டும் மாறாக போகுது. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து பிரைசிங் அதிகமாக கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த HMDயோட Skyline அப்படிங்கிற ஃபோனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாரும் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.